பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள். இதுதான் வெற்றிக்கு அவசியம். மனித வாழ்வில் வெற்றி தோல்வி என்பதெல்லாம் நிலையானது அல்ல. இந்த மனித வாழ்வை சிறப்பாக கடந்து விடுவதுதான் உண்மையான வெற்றி. அதற்கு மனிதன் பின்பற்ற வேண்டிய அவசிய கட்டளைகள் சில உள்ளது. அதை பின்பற்றினால் போதும் வெற்றி அடைந்து விடலாம். முதலில் கூட்டமாக கூடி வருபவர்கள் எல்லாம் நமக்கு நல்ல உறவாகிவிட முடியாது. துன்பமான நேரத்தில் நமக்கு துணை நிற்பவர்கள்தான் நல்ல உறவு என்றும் நினைத்து விடக்கூடாது. இங்கு எல்லோரும் அவரவர் கணக்கு வழக்கை முடிக்கவே வருகின்றனர். அந்தந்த நேரத்திற்கு சிலர் துணையாக வருகிறார்கள், போகிறார்கள் என்ற தெளிவு நமக்கு இருக்க வேண்டும். மனதில் இருப்பதையெல்லாம் புலம்பித் தீர்க்க நம்பிக்கையான உறவு ஒன்று கிடைத்து விட்டது என்று நினைத்து நம்பிவிட்டு நிறைவில் ஏமாற்றமடையும் இந்த மனித வாழ்வில் யாரிடமும் அந்யோன்யம் கொள்ளாமல் வாழ வேண்டும். மனதில் இருப்பதையெல்லாம் அப்படியே பேசினால் உறவு என்று சொல்லிக்கொள்ள ஒருவரும் இருக்க மாட்டார்கள் என்பதுதான் உண்மை. அப்படி நாம் என்ன பேசினாலும் நம்மை வெறுக்காமல் துணையாக நிற்கிறார்கள் எனில் அவர்கள் கிடைத்தது வரம் என்று நினைத்துவிடக்கூடாது. வேறேதாவது தேவைகள் நம்மிடம் இருப்பதால் தான் அவர்கள் துணை நிற்பது போன்று இருக்கின்றார்களே தவிர சரியான சந்தர்ப்பத்தில் நம்மை விட்டு சென்று விடுவார்கள் என்பதுதான் உண்மை. இப்படி எல்லோருமே உள்ளொன்றும் புறமொன்றும் பொய் வாழ்க்கையையே வாழும் மனிதர்கள்தான் என்பதை உணர்ந்து வாழ வேண்டும். பொய்யை உண்மையை போன்று பேசி வாழ்பவர்கள் ஒரு நாள் அந்த பொய்க்கு தகுந்த வினையை பார்க்க வேண்டி வரும் என்ற அச்சத்துடன் உண்மை பேச வேண்டும். நம்மை பற்றிய பிறரது கருத்துக்கள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும். ஆனால் நாம் மனதளவில் அமைதியாக இருப்பதுதான் இங்கு அவசியம். இந்த உலகில் நாம் எப்போது பேச வேண்டும் என்று அறிந்திருப்பதை விட எப்போது நாம் மௌனமாக இருக்க வேண்டும் என்று அறிந்து வாழ்வதுதான் புத்திசாலித்தனம். எனவே இங்கு நம்முடைய பேச்சை வெறுப்பவர்களை தேடக்கூடாது. அதுபோல் நம்மை விரும்புபவர்களை விட்டுவிடவும் கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் காணாமல் போனவர்களை தேடலாம். ஆனால் நம்மை கண்டுகொள்ளாமல் சென்றவர்களை தேடவே கூடாது. அதுபோன்று நம்மை விட்டு விலக நினைக்கின்ற உறவை தடுக்கவும் கூடாது. விலகிய உறவை தேடிப் போகவும் கூடாது. அப்படி நாம் தேடிச் சென்றால் மீண்டும் காயப்படவே நேரும். ஆனால் நம்மிடம் மீண்டும் மீண்டும் அன்போடு வருபவர்களை அலட்சியம் செய்துவிடக்கூடாது. ஏனெனில் அவர்கள் வழியோடுதான் நம்மிடம் வருகிறார்களே தவிர வேறு வழியில்லாமல் வரவில்லை. சரியோ தவறோ எதையும் உண்மையுடன் பேசக்கூடியவர்கள் யாருக்கும் துரோகிகளாக இருக்க மாட்டார்கள் என்று உண்மை பேசுவோரிடம் மட்டும் இணக்கம் கொள்ள வேண்டும். உண்மையை பேசினால் பகை வளர்க்கும் உலகம் இது. ஆகவே ஊரே நமக்கு பகையானாலும், உலகமே நம்மை வெறுத்தாலும், வல்வினை வந்து சூழ்ந்தாலும், நம்பியவர்கள் துரோகம் இழைத்தாலும், முதுகில் குத்திச் சென்றாலும், எதை நாம் பெற்றாலும், எதை நாம் இழந்தாலும், எதுவும் இங்கு இறுதியானதல்ல, இதுவும் கடந்து போகும் என்று உண்மையை பேசி வாழ்வை வாழ வேண்டும். ஏனெனில் வாழ்க்கையில் நிரந்தரமான சந்தோஷம் என்பதும் இல்லை, நிரந்தரமான வேதனை என்பதும் இல்லை. நடந்து முடிந்த அனைத்தும் ஒரு சின்ன அத்தியாயம்தான் என்று வெறும் பக்கத்தை மட்டும் திருப்பினால் போதும். மாறாக புத்தகத்தை மூடிவிடக்கூடாது.
காலம் யாரை வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் மாற்ற வல்லது என்று தன்னம்பிக்கையுடன் பயணப்பட வேண்டும். இரும்பை அதனின் துருவன்றி வேறெதுவும் அழிக்க முடியாது. அதேபோல் மனிதனை அவன் மனநிலையை தவிர வேறு எதுவும் அழிக்க முடியாது. எதை நினைத்தும் யாரை நினைத்தும் வருந்தக்கூடாது. அப்படி வருந்திக் கொண்டிருந்தால் எதையும் சிறப்பாக செய்ய முடியாது. இங்கு வந்தவர்கள் சென்றவர்கள் பற்றி யோசிக்க வேண்டாம். சிலவற்றை கற்கவும் கற்பிக்கவும் மட்டுமே அவர்கள் வந்தார்கள். நாமும் அதற்குத்தான் வந்தோம். எதுவுமே யாருமே நிரந்தரமில்லை என்றும் பயணிக்க வேண்டும். எவரையும் குறை கூறும் இடத்தில் நாம் இல்லை. நாம் அனுமதித்தால் மட்டுமே அவர்கள் நம் வாழ்க்கையில் வந்தார்கள். அப்படி இருக்க அவர்களின் செயல்களுக்கும் நாம் தானே பொறுப்பு. இங்கு சட்டியில் சோறின்றி, தரைவிரிக்க துணியின்றி, நிம்மதியின்றி எத்தனையோ மனிதர்கள் வாழ்கின்றனர். கட்டுக்கட்டாக பணம் இருந்தும் வசதிகள் இருந்தும் உறக்கமின்றி எத்தனையோ மனிதர்கள் வாழ்கின்றனர். எல்லோருக்கும் எல்லாமும் தருவதில்லை இந்த வாழ்க்கை. ஏதோ ஒன்றை அடைவதில் மட்டும்தான் நிம்மதி கிடைக்கும் என்று நினைத்து வாழ்வதும் வாழ்க்கை இல்லை. சிலவற்றை இழந்தால் கூட நிம்மதி கிடைக்கும் என்பதுதான் உண்மை. எந்த ஆசைக்கும் மயங்கிவிடக்கூடாது. யாரையும் நம்பிவிடவும் கூடாது. யாருக்கும் கடனாளியாக இருக்கக்கூடாது. யாருக்கும் காசு பணத்தை கொடுக்கவும் கூடாது, வாங்கவும் கூடாது. காசு பணம் அதிகம் இருந்தால் இல்லாதவருக்கு கொடுத்துவிட்டு நினைவில் வைக்கக்கூடாது. மற்றபடி பணத்தை மட்டும் வைத்து யாரையும் எடை போட்டு விடக்கூடாது. ஆனால் பணத்தை வைத்துத்தான் எந்த உறவாக இருந்தாலும் நம்மிடம் உறவாடும் என்ற தெளிவும் நமக்கு வேண்டும். நம்மிடம் எதையும் எதிர்பாராமல் அன்பாக நம்மை சரணடைபவர்களை தாங்கி பிடிக்க வேண்டும். தவறு செய்பவர்களை மன்னித்து விட வேண்டும். ஆனால் அவர்களை திரும்பவும் நம்பும் அளவிற்கு நாம் முட்டாளாக இருந்துவிடக்கூடாது. ஆட்டு மந்தை கூட்டம்தான் பிறர் சொல்வதை கேட்டு செய்யும். சுய உணர்வுடன் வாழாது. ஆகவே மனிதர்களாகிய நாம் எதிலும் நம்முடைய உணர்வை பெருக்கி அறிவால் சிந்தித்து செயல்பட வேண்டும். அதுவே முக்கியம். அதுவே வழிபாடு. அதுவே வாழ்க்கை. அதுவே வெற்றிக்கு அவசியம். இங்கு நடக்கின்ற எதையும் சாதாரணமாக அசட்டையாக எடுத்துக்கொள்ளும் பக்குவம் நமக்கு இருக்க வேண்டும். இங்கு எல்லோருமே அவரவர் செயல்களில் சரியாகத்தான் இருப்பார்கள். நாம் இங்கு இல்லை என்றால் நம்மையே நினைத்து அவர்கள் வருத்தப்பட்டு கொண்டிருக்கப் போவதில்லை. நம்முடைய இடத்திற்கு வேறு நபரை தேர்ந்தெடுத்து கொண்டு கடந்து விடுவார்கள் என்ற புரிதல் நமக்கு இருக்க வேண்டும். நாம் நம்மை நம்பி நல்ல செயல்களில் தற்சார்புடன் பயணிக்க வேண்டும். நல்லோர் இணக்கம் வேண்டும். அல்லோரை கண்டால் ஒதுங்க வேண்டும். களிமண் பொம்மையை தண்ணீரில் போட்டால் தானும் கரைந்து தண்ணீரின் தன்மையையும் கெடுத்துவிடும். அதுபோல இந்த சுற்றத்தில் சிலர் நாம் செய்யும் நல்ல செயல்களை உணராமல் அதை கெடுத்துவிடவும் வந்திருப்பார்கள். எனவே அருமை தெரியாதவர்களிடம் விலகி நிற்பதே உத்தமம். மண்ணில் விழும் பல லட்சக்கணக்கான விதைகள் எப்படி பஞ்சபூத சக்திகளின் துணையோடு வளர்கின்றதோ அதுபோல் நிலமாகிய இந்த உடலில் விழுந்த ஆன்மா என்ற விதையானது பஞ்சபூத சக்திகளின் துணையோடு தான் கொண்ட வினை சார்ந்தே வளர்கின்றது. ஒவ்வொரு விதைக்கும் ஒவ்வொரு தனித்தன்மை இருப்பது போல் ஒவ்வொரு ஆன்மாவிற்கும் இங்கு தனித்தன்மை உண்டு. எனவே நாம் அவர்களைப் போன்று மாறிவிடலாம், இவர்களைப் போன்று மாறிவிடலாம் என்று ஆசைப்படக்கூடாது. நாம் நம்முடைய வாழ்வில் இவர் இருந்தால்தான் வாழ முடியும், அவர் இருந்தால்தான் வாழ முடியும் என்று நினைத்து ஏங்கிவிடவும் கூடாது. எல்லாவற்றையும் ஓர் அனுபவ பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய சீவனே நமக்கு உறவு என்று வாழ வேண்டும். நம்முள் இருக்கும் விதையானது எந்த தன்மையில் உள்ளதோ அதுதான் நம்முடைய வாழ்வு. அதை படைத்த பேரண்டமான இறையாலும்
மாற்ற முடியாது என்பதுதான் உண்மை. ஆக இங்கு யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் பேசலாம். யாரும் பிறர் வினையை அறிந்து பேசுவதில்லை. ஏன் அதை கேட்டு தெரிந்து கொள்ளக்கூட விரும்புவதில்லை. எனவே ஒருவர் எழுத்து மூலமாக, வாய்மொழி மூலமாக சொல்லும் நல்ல பதிவுகளை நாம் படிக்கும் போதும் கேட்கும் போதும் அதில் நம்முடைய வாழ்விற்கு தேவையானதை எடுத்துக்கொள்வது அவசியமானதாகும். ஏனெனில் இறைவன் வெளிப்படையாக யாருக்கும் நேரில் வந்து கூறுவதில்லை. ஏதோ ஒரு வகையில்தான் நமக்கு உணர்த்துவார். நல்லதை திரும்ப திரும்ப பேசும்போதும் படிக்கும் போதும் நம்முடைய குணங்கள் சீராகும். வாழ்விலும் நல்ல முன்னேற்றம் வரும். அதுவே வீரம், அதுவே விவேகம், அதுவே வெற்றிக்கு அவசியம். வாழ்வோம், வாழ்விப்போம். பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள். அருளாளர்கள் 1000 இந்த புத்தகத்தோட அதிசயம் என்னன்னா, ஒரு சித்தரை பத்தி நம்ம எழுதுறதே பெரிய விஷயம். ஆனா இதுல 1000 சித்தர்களை பத்தி இந்த புத்தகத்துல எழுதியிருக்காங்க. எல்லா மதத்தாரை பற்றியும் இந்த புத்தகத்துல இருக்கு. எந்த ஒரு வேறுபாடு இல்லாம எல்லாமே இந்த புத்தகத்துக்குள்ள அவ்வளவு விஷயங்கள் எழுதியிருக்காங்க. இது எல்லாருமே நீங்க வாங்கி இதை படிங்க. நிறைய நன்மைகள் நமக்கு கிடைக்கும். நூல் உங்களுக்கு வேண்டுமா? அதற்கான அலைபேசி எண் 739 739 4174. ஜிபே மூலம் செலுத்த 9176564723.